சுப்மன் கில் தலைமையிலான இந்திய சீனியர் அணி தற்போது சரிவை சந்தித்து வந்தாலும் சூரியவன்சி இருக்கும் இந்திய ஜூனியர் அணி அதே இங்கிலாந்து அணியை அடித்து துவம்சம் செய்து வருகிறது. சூரியவன்சி மீண்டும் மீண்டும் அபாரம். அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதில் 3 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணியும், இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும், அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடந்து முடிந்த 3வது போட்டியில் மீண்டும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இந்த தொடரில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது. மேலும் நடந்து முடிந்த 3வது டெஸ்டில் இந்திய அணிதான் வெற்றி பெற வேண்டிய இடத்திலும் இருந்தது. ஆனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் கடைசி நாளில் சொதப்பியதால் இந்திய அணி இந்த போட்டியில் பரிதாபமாக தோல்வியடைந்தது. இதனால் இந்திய அணியின் இந்த தோல்வி என்பது இந்திய ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்தாலும் அதே இந்திய ரசிகர்களுக்கு இந்திய ஜூனியர் அணியின் வெற்றி என்பது இப்போது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. ஆமாங்க, இதே இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்திய அண்டர்-19 அணியும் இங்கிலாந்து அண்டர்-19 அணியும் விளையாடி வருகிறது. 5 ODI போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் ஏற்கனவே விளையாடி முடித்துவிட்டது. அதில் 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணியும் 2 ஒருநாள் போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றதால் இந்த தொடரை 3-2 என்ற கணக்கில் வென்று தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அண்டர்-19 அணி. அதாவது ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அண்டர்-19 அணி. அதனைத் தொடர்ந்து இப்போது 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. அதில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கி 4வது நாள் ஆட்டம் வரையிலும் இந்த போட்டி நடந்துவிட்டது. இந்த முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 540 ரன்கள் எடுத்துவிட்டு அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை 439 ரன்களில் சுருட்டி அதன் பிறகு 2வது இன்னிங்ஸில் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம சூரியவன்சி மட்டும் அதிரடியாக விளையாட அதன் விளைவு 2வது இன்னிங்ஸில் இந்திய அண்டர்-19 அணி 248 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் மொத்தமாக 350 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்தின் அண்டர்-19 அணி தற்போது வரை 104 ரன்களுக்கே 3 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. ஆகையால் இங்கிலாந்து அண்டர்-19 அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் இன்னும் 246 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இதன்படி பார்த்தால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் தோற்றுப்போவது உறுதி. ஏனென்றால் வெறும் 100 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்த இங்கிலாந்து அண்டர்-19 அணி இன்னும் 246 ரன்களை எடுக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அது சாத்தியமே கிடையாதுங்க. ஆகையால் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி 100% உறுதி என்று தெரிந்துவிட்டதால் இந்திய சீனியர் அணியின் தோல்வி என்பது இப்போது இந்திய ரசிகர்களை அவ்வளவாக பாதிக்காமல் இந்திய ஜூனியர் அணியின் இந்த வெற்றி சந்தோஷத்தை கொடுத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் நம்ம அதிரடி மன்னன் 14 வயது சிறுவனான சூரியவன்சி இதுவரை பேட்டிங்கில் தான் அதிரடி காட்டி வந்தார். ஆனால் இப்போது இந்த டெஸ்ட் போட்டியில் பந்து வீச்சிலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார். ஆகவே சூரியவன்சியின் திறமை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பதற்கு இந்த இன்னிங்ஸும் ஒரு உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய ஜூனியர் அணியின் இந்த ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.